ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஸோ இந்த ஒன்று சாமுவேல் புத்தகத்தை நம்ம படிக்கிறப்ப ரிலேட்டிவ்லி நம்மளுக்கு மித்த புத்தகங்களை பார்க்குறப்ப இதுல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் என்ன இருக்கும் அப்படின்னா ஆஹ் இஸ்ரவேல் ஜனங்களோட அந்த ஓவரால் அந்த பாத்தை நம்ம புரிஞ்சாதான் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது நம்மளுக்கு புரிய வரும். இண்டிவிஜுவலா நம்ம தாவீதோட வாழ்க்கையும் சாமுவேலோட வாழ்க்கையும் சவுலோட வாழ்க்கையும் நம்ம தியானித்தாலும் அது எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்றத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவர் வந்து ஒரு அனாதி தீர்மானத்துல அவர் சில காரியங்கள் அப்படியே செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம அதுல ஒரு சின்ன பார்ட் வில் பி ஃபிட்டிங் இன் சம்வேர். நம்ம எங்கேயாச்சும் ஆண்டு நம்மள வந்து ஃபிட் பண்ணி வச்சிருப்பார். அந்த ஓவரால் பிளான் மாஸ்டர் பிளான்னு சொல்றோம் இல்லையா? இன்ஜினியரிங்ல வந்து இந்த மாஸ்டர் பிளான்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா பெரிய பேப்பர் இருக்கும். மாஸ்டர் பிளான் வந்து நம்ம விரிச்சோம். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு 10 ஏக்கர் லேண்ட வந்து லேண்ட் டெவலப் பண்ணணும், ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா, மாஸ்டர் பிளான்ல வந்து இந்த சீஃப் இன்ஜினியர் டெஸ்க்ல இருக்கும் பாருங்க. அது ரொம்ப பெரிய பேப்பரா இருக்கும். அது வந்து அப்படியே இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஃபேஸஸ், ஒவ்வொரு நிலைகள்ல வந்து சின்ன சின்ன பிளான்ஸ் இருக்கும். இந்த பார்ட்டுக்கு ஒரு பிளான் இருக்கும். வெஸ்ட் விங்க்கு ஒரு பிளான் இருக்கும். இங்க ஒரு பிளான் இருக்கும். இந்த இது ஒரு பிளான் இருக்கும். இத தனித்தனியா பார்க்கிறப்ப சில நேரங்கள்ல ஃபீல்டுல வந்து அத வொர்க் பண்றப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய பீம போடுறாங்க அப்படின்னு தோணும். இதுக்கு எதுக்கு இவ்ளோ பெருசா குழி தோண்டுறாங்க அப்படின்னு தோணும். தனித்தனியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா. பட் ஒன்லி அந்த சீஃப் இன்ஜினியருக்கு மட்டும் தான் புரியும். இட் இஸ் a பார்ட் ஆஃப் a பிக்கர் பிளான். The ஸ்மால் பிளான்ஸ் ஆர் a பார்ட் ஆஃப் பிக்கர் பிளான்ஸ் அப்படின்றது. இந்த சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தில் ஒரு பகுதி என்பது நம்மளுக்கு வந்து எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் புரியும் நம்மளுக்கு. சோ ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதி நம்ம கடந்து வந்திருக்கலாம். ரெட்ரோஸ்பெக்ட்பாங்க ஆங்கிலத்துல. ரெட்ரோஸ்பெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு. அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ரொம்ப முக்கியமானது. ரெட்ரோஸ்பெக்ட் அப்படின்னா, நான் கடந்து வந்திருக்கிறேன். ஒரு 30, 40, 50 வருஷம், 60 வருஷம் கடந்து வந்துட்டு, நான் திரும்பி பார்க்கிறேன். என்ன என் வாழ்க்கையில நடந்துச்சு? ஆண்டவர் எப்படி நடத்தி கொண்டு வந்தார்? ரெட்ரோஸ்பெக்டிவ் வியூ வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு நேரங்கள் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த திரும்பி பார்க்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சில நேரங்கள்ல வந்து நம்ம மறந்து போயிருவோம். சில நேரங்கள்ல வந்து நம்ம ஆண்டவர் இந்த பாயிண்ட்க்காக தான் அப்படி அந்த தோல்வி அனுமதிச்சாரோ அப்படின்றத அந்த பாயிண்ட்ட லிங்க் பண்ணாம இருந்திருப்போம். அப்ப நம்ம திரும்பி பார்த்து, நம்ம அதெல்லாம் சேர்த்து கோர்த்து பார்க்க நம்ம பழகணும்ன்றத மறந்துறாதீங்க. ஐ திங்க் நீங்க நெறைய பேர் வந்து நான் ஐ பிலீவ் 40 பிளஸ்ல இருப்பீங்க. 50 பிளஸ், 60 பிளஸ்ல கூட இருக்கலாம். நீங்க வந்து உங்க லைஃப் புக்க நீங்க எழுதணும் அப்படின்றத நீங்க மறந்து போகக்கூடாது. லைஃப் புக்னா பிரதர் நான்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிலாம் அப்படின்னு ஒரு என்ன சொல்ல ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போயிறக்கூடாது. எவ்ரிபடி ஹாஸ் அ ஸ்டோரி டூ டெல் அப்படின்றத மறந்துறாதீங்க. லைஃப் இஸ் சோ இன்ட்ரஸ்டிங். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, லைஃப் இஸ் பிரஷியஸ். வாழ்க்கை வந்து ரொம்ப விலையேறப்பட்டது. ஆண்டவர் நம்மளுக்கு கிஃப்ட்டா குடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில நீங்க போற அனுபவங்கள், நீங்க கடந்து வந்த அனுபவங்கள், கடந்து போயிட்டு இருக்கிற அனுபவங்கள்லாம் வந்து யூனிக்கா இருக்கும். இன்னொருத்தங்களுக்கு இருக்கவே இருக்காது இந்த உலகத்துல. பட் லெசன்ஸ் லேர்ன்ட். அந்த படிப்பினைகள் நம்ம படிக்கிறோம் அல்லவா? அது வந்து மித்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஐ வுட் என்கரேஜ் யூ. நீங்க இது வந்து ஒரு நான் உங்கள பெருமைப்படுத்துறதுக்காக அப்படி நீங்க வெளிய எல்லாம் சொன்னீங்கன்னா, என்ன நீ அப்படிலாம் சொல்லி உங்கள யாரும் டிஸ்கரேஜ் பண்ணிறாம, பட் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டைரி எடுத்து, சொந்த கதை, சோக கதை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, எப்படி அப்படின்னா, ஆண்டவர் எந்தெந்த இடத்துல என்னை எப்படி எப்படி நடத்தினார்? எப்படி நான் திணறிக்கிட்டு இருந்தேன்? அது எப்படி அ நான் அத மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். என்ட்ட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு எல்டர்லி அங்கிள் இதுதான் சொன்னாங்க. ஜேசனோ
ஜெனரேஷனுக்கு நீ என்ன தெரியுமா குடுப்ப? நீ வந்து சொத்து சம்பாதிக்க மாட்ட. ஒரு வீடு வச்சுட்டு போக மாட்ட. ஒண்ணுமே வச்சுட்டு போக மாட்ட. நீ என்ன தெரியுமா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீ குடுக்க முடியும்? உன் லைஃப தான் குடுக்க முடியும். யுவர் லைஃப் இஸ் த லெகசி தட் யூ ஆர் கோயிங் டு லீவ். அண்ட் த லெகசி ஹாஸ் டு பி ரெக்கார்டட். அதாவது ஐ திங்க் நான் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்ல நெறைய பேசிட்டு இருக்கேன். ஆண்டவர் ஏதோ சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறாருன்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். அ உங்கள நான் என்கரேஜ் பண்றேன். அ நீங்க ஸ்டார்ட் ரைட்டிங். எழுதுங்க. இப்பல்லாம் யாருமே எழுத மாட்டேங்கிறாங்க. அப்புறம் யாருமே படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சொன்னா டோன்ட் வொரி அபௌட் இட். ஃபார்மேட் மாறும் அவ்வளவுதான். இப்ப புக் வந்துரும் அவ்வளவுதான். ஐபேட்ல படிப்பாங்களே ஒழிய, வருங்காலத்துல வந்து ஒருவேளை பிரிண்டட் புக்ஸ் கம்மியாகலாம். பட் ரீடிங் வில் பி தேர். ரிட்டன் புக்ஸ் வில் பி தேர். அப்படின்றத மறந்துறாதீங்க. ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங் யுவர் லைஃப் புக். ஒரு டைரி எடுத்து தனியா நீங்க எழுதுங்க. ஆ யுவர் லைஃப் இஸ் யுவர் லெகசி யூ லீவ் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்றத மறந்துறாதீங்க. வாழ்க்கை தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க விட்டு போகிற ஒரு பெரிய ஒரு லெகசி அப்படின்றத மறந்துறாதீங்க. அண்ட் டோன்ட் திங்க் ஒருவேளை பெரிய பெரிய ஆட்கள் தான் இந்த மாரி எழுதுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம நாட் ஒன்லி பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். நெகட்டிவ்ஸ் நான் பண்ண தப்புல இருந்து ஆண்டவர் எனக்கு எப்படி கிருபை குடுத்தார். அந்த தப்புல நான் திணறி நான் வந்து நான் செஞ்சிருக்க வேண்டியது. பட் நான் செய்யல. பட் தென் ஆண்டவர் அத எப்படி கிருபையா நடத்தினார். அதெல்லாம் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். எவரிபடி இப்ப நீங்க எஸ்டர்டேஸ் பயோகிராபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல பயோகிராபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 200, 300 பக்கம் இருக்கும். நான் நெறைய படிப்பேன். புக் படிப்பேன். பயோகிராபி எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஒரு பேஜ்ல நெகட்டிவ் இருக்காது. ஒரு பேஜ்ல வீக்னஸ் இருக்காது. ஒரு பேஜ்ல ஃபெயிலியர் இருக்காது. இட்ஸ் சோ சூப்பர்ஃபுல்லிஷ். இட்ஸ் நாட் பாசிபிள். அப்படி வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. சமீபத்தில ஒரு பயோகிராபி எனக்கு ஆண்டவர் கிருபையில கிடைத்தது. நெறைய மிஷனரி எழுதின பயோகிராபி. அ ஜீகன் பால்க குறித்து எழுதியிருக்கிறார். நெறைய காரியங்கள் வித்தியாசமா இருந்துச்சு அதுல. அது அவர்கள் குறைவு கிடையாது. பட் அவருக்கு இருந்த நெறைய கேள்விகள், ஸ்ட்ரகிள்ஸ், இன்னர் ஸ்ட்ரகிள்ஸ். ஏன் ஆண்டவர் இப்படி பண்றாரு? ஏன் என்னுடைய மிஷனரி ஆர்கனைசேஷன் என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க? அப்படின்னு சொல்லி பேக் அண்ட் ஃபோர்த் லெட்டர் போடுறது, அந்த லெட்டரோட சேர்ந்து ஒரு பயோகிராபி ஆண்டவர் எனக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி கிடைச்சுச்சு பாருங்க. சோ ஐ என்கரேஜ் யூ. நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். இப்ப நானு அந்த ஜீகன்பார்க் ஸ்ட்ரகிள் பண்றாருன்றத படிச்ச உடனே தான் எனக்கு என்கரேஜிங்கா இருக்குது. அவரு ஸ்ட்ரகிளே பண்ணல. அவர் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தாரு. பயங்கரமா பிரேயர் பண்ணுவாரு. பயங்கரமா இருந்தாரு. அப்படிலாம் நான் வாசித்திருந்தேன் அப்படின்னா, ஐ வுட் ஹேவ் டிஸ்கரேஜ்ட். நல்லா புரிந்துகொள்ளுங்க. அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் இட் வில் என்கரேஜ் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். வெரி ஸ்ட்ரேஞ்ச் தாட்ல வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங். நீங்க பெர்ஃபெக்ட்டா நான் ஸ்ட்ரகிள்ஸே இல்ல. பயங்கரமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து எனக்கு காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சாட்சி சொன்னீங்கன்னா, அடுத்த ஜெனரேஷன்க்கு இது என்கரேஜிங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐ டவுட் இட். தேவனுடைய ஜனமே, சாமுவேலும் எல்லாத்தையும் அவர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறார். நேத்து பார்த்தோம். அந்த கிங்குக்கு வந்து கிங் மேனுவல் வந்து ஒண்ணு பிரிப்பேர் பண்ணி அவருக்கு குடுக்குறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சாலோட லைஃப்ப இன்னும் கொஞ்சம் டீப்பா நாம அனலைஸ் பண்ண போறோம். சாலோட லைஃப். நேற்று தினத்துல சாமுவேலோட அந்த பாதையில கொஞ்சம் தூரம் அப்படி நடந்தோம். அவருக்கு இருந்த ஏமாற்றங்கள், அவருக்கு இருந்த அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஊழியம் முடியுதுன்னு நினைக்கிறார். பட் பீப்பிள் வந்து சொல்றாங்க எங்களுக்கு கிங் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து சவுலோட வாழ்க்கைய வந்து நம்ம பார்ப்போம். எப்படி சவுல் செலக்ட் ஆறாரா? எப்படி வந்து நிராகரிக்கப்படுகிறான்னு அதெல்லாம் நம்ம பார்ப்போம். 9வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் ஒரே ஒரு நிமிஷம். 9வது அதிகாரம் ஆ த்துல வந்து சவுலினுடைய அந்த அழைப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். அழைப்பை குறித்து. இது கொஞ்சம் சாப்டர் வைஸ் சாப்டர் போக முடியுதும். சவுலோட வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் ஒரு 15வது அதிகாரம் வரைக்கும் ஆ வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்ல ஒரே அப்படியே ஒரு லாஜிக்கல் சீக்வென்ஸ்ல அப்படியே போயிட்டே இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே போய் போய்க் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
ஆம் 9வது அதிகாரத்துல சவுல் வந்து தெரிந்தெடுக்கப்படுதல். எப்படி எப்படி தெரிந்தெடுக்கப்படுறார்? அது சின்ன சில முக்கியமான இத மாத்திரம் நம்ம பார்த்து அப்படி நம்ம நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சாலோட வாழ்க்கை. சவுல எப்படி ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார்? சவுல எப்படி அபிஷேகிக்கிறார்? சவுல எப்படி உயர்த்துகிறார்? அப்புறம் சவுல் என்னென்ன தப்பு பண்றான்? அப்புறம் எப்படி ஆவியானவர் அ சவுலை விட்டு அங்கே தாவீதுட்ட போகிறார். அதுக்கப்புறம் அவனுடைய முடிவு எப்படி சோகமாக முடிகிறது என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஐ அம் சாரி டூ சே இன்னைக்கும் நம்ம சோகமா தான் முடிக்க போறோம். ஆ இல்லையா? அ மொத நாள்ல இருந்து சோகமான முடிவா இருக்கிற ஒரு மாரி கைண்ட் ஆஃப் ட்ராஜிக் புக் மாரி இருக்குது இல்லையா? 1 சாமுவேல். ஏன்னா இங்க வந்து ஏலியோட எண்டிங் இட் இஸ் a வெரி சேட் எண்டிங். அ சா சாமுவேலோட எண்டிங் ரொம்ப ஒண்ணும் இல்லையே! அவன் முடிக்கிறப்ப. அ அ ராஜ்யபாரம் ஒரு ஸ்ட்ரகிளோட தான் முடியுது. நேத்து சாமுவேலோட எண்டிங்க பார்த்தோம். இன்னைக்கு சாலோட எண்டிங்க பார்க்க போறோம். இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் a சேட் எண்டிங். ஒன்லி திங் நம்ம டேவிடுக்கு வர்றப்போ நாளைக்கு, நாளை மறுநாள் 2 நாள் நம்ம டேவிட வந்து நம்ம மெடிடேட் பண்ண போறோம். அம் அது மட்டும் தான் ஐ திங்க் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் எண்டிங் மாதிரி இருக்கும். பட் நெவர்தலெஸ் நீங்க வந்து அம் 2 சாமுவேல்க்கு எல்லாம் அவர் ராஜ்யபாரம் பண்ண பிறகு அ பட்ஷெபலோட இன்சிடென்ட்க்கு அப்புறம் டேவிடோட வாழ்க்கையில ட்ராஜடி ஆஃப்டர் ட்ராஜடி வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படின்னாலுமே அது ஃபைனலா ஒரு ட்ரையம்ஃப்போட தான் ஆண்டவர் டேவிடோட லைஃப் வந்து இட் இஸ் ட்ரையம்ஃபல் எண்டிங் நம்ம சொல்லலாம். சாமுவேலோட லைஃப்பும் ஒரு ஜெயமான முடிவு தான். பட் வெளிப்புறமா அப்படி ஒண்ணும் இல்ல. தெரியல. அவன் சோர்வோடு தான் இறந்திருப்பான் அப்படின்ற கணக்குல நான் சொல்றேன். சோ இன்னைக்கு சவுல் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்றத வந்து நம்ம 9வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். 9வது அதிகாரம் அவனோட பேக்கிரவுண்ட நீங்க பார்த்தீங்கன்னா, பென்யமீன் கோத்திரத்தில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெக்கோராத்துக்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரனோட ஹிஸ்டரி வந்து பேக்கிரவுண்ட் வந்து அங்கே சொல்லப்படுகிறது. இதுல முக்கியமானது என்ன அப்டின்னா, அம் ஹி இஸ் கமிங் ஃப்ரம் அ ப்ராமினன்ட் ஃபேமிலி. ஒரு நல்ல ஃபேமிலில இருந்து வரான். வாரியர் ஃபேமிலி. கீஸ் என்னும் பேருள்ள மகாபராக்கிரமசாலி. ஸோ, அவன் வந்து நல்ல ஒரு ஃபேமிலி. சும்மா சாதாரண இதெல்லாம் கிடையாது. அ பட் அவன் என்ன சொல்லுவான்னா சாமுவேல்ட்ட, "என்னோட குடும்பம் வந்து இஸ்ரவேல் கோத்திரத்தில ரொம்ப அற்பமானது அல்லவா?" அப்படிலாம் சொல்லுவான். அது கிடையாது. அதாவது அது 21ல பாருங்க. 21வது வசனத்தில அதே அதிகாரம் 9:21ல நான் அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, "நான் இஸ்ரவேல் கோத்திரத்திலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? ஆனால் பென்யமீன் கோத்திரம் சின்னது. தட் இஸ் ஓகே. அது வந்து ஒரு 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 வகையான ஒரு உண்மைதான். ஆனா நெறைய கோத்திரங்கள் சின்ன கோத்திரங்கள் இருக்குது. சில கோத்திரங்கள் தான் டாமினன்ட் லைக் எப்ராயிம், யூதாலாம் பெரிய பெரிய கோத்திரங்கள். ஆ இது சின்ன கோத்திரம் தான். ஆனா அதுக்குன்னு அவன் குடும்பம் வந்து சாதாரண குடும்பம் இல்ல. இதுல தான் அந்த தாழ்வு மனப்பான்மை வேற, தாழ்மை வேற. அத நம்ம புரிந்து கொள்ளணும். ஹியூமிலிட்டி அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இது 2 நம்ம ஆட்கள் தப்பா எடுப்பாங்க. தாழ்வு மனப்பான்மைய வந்து தாழ்வுன்னு நெனைப்பாங்க. "நான்லாம் ஒண்ணுமே இல்ல பிரதர்" அப்படின்னு சொல்றது வந்து தாழ்மையாகவும் இருக்கலாம். ஆனா, தாழ்வு மனப்பான்மையாகவும் இருக்கலாம். ஓகே. சோ நம்ம யாரோட பிரசன்ஸ்லயாச்சும் சின்னதா ஃபீல் பண்றோமா? ஓகே. அ அப்ப நம்மளுக்கு வி ஹேவ் சம் இமேஜ் ப்ராப்ளம். வயது ஆயிருக்கலாம். பட் இமேஜ் ப்ராப்ளம் இருக்கலாம். இப்ப ஒருவேள ரொம்ப பெரிய பணக்காரங்கள பார்த்த உடனே, நீங்க ஒரு மாரி உங்கள சின்னதா நெனைக்கிறீங்களா? உங்கள விட நெறைய படிச்சவங்கள பார்த்த உடனே, அவங்க பிரசன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குதா? பெரிய ஊழியக்காரங்க பக்கத்துல நிக்கிறப்ப, நம்மலாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தோணுதா? இல்லையா? எனக்கு ஆண்டவர் சமீபத்துல ஒரு பெரிய தமிழ்நாட்டுல உள்ள எல்லா பெரிய ஊழியக்காரங்களும் வந்திருந்தாங்க. ஒரு 50 பேர். ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்க்கு. அதுல என்னையும் வருங்கால ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கணக்குல ஒரு சில பேர கூப்ட்டிருந்தாங்க. அப்ப கூப்ட்டு ஆனா எங்களுக்கெல்லாம் ஒரு 15 நிமிஷம் டைம் குடுத்தாங்க. பேசுங்கன்னா, எனக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு மாரி இருந்துச்சு. என்னடா இது எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. மோஸ்ட்லி அது எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள் அது செஞ்சவங்க எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. நம்ம போய் என்ன பேச போறோம் காலையில அப்படின்ற ஒரு அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, "பாரு உனக்கு இன்னும் வந்து இமேஜ் ப்ராப்ளம் இருக்கு பாரு" அப்படின்னாரு. எந்த ஊழியக்காரா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, எல்லாருமே ஆத்துமாக்கள் தான். உன் கையில இருக்கிறது வசனம், உன் வாயில இருக்கிறது என்னோட வார்த்தை. நீ சொல்ல வேண்டியவனுக்கு குடுக்கப்பட்டேன்னு நான் சொல்றத சொல்லப் போறேன். வெரி சிம்பிளா ஆண்டவர் முடிச்சார்.
சோ இந்த தாழ்வு மனப்பான்மை இவனுக்கு இருந்ததுனால, இத நம்ம டீல் பண்ணலன்னு வச்சுக்கிடுங்களேன், சில நேரங்கள்ல நம்மளுடைய பிஹேவியரல் ப்ராப்ளம் வந்து இருக்கும். சோ என்ன பண்ணுவோம்னா, இப்ப நம்ம படிப்பு குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னா, நம்ம அடிக்க ஒருக்க என்ன சொல்லிட்டே இருப்போம்னா, "நான் படிச்சிருக்கிறேன்" அப்படின்ற பாயிண்ட்ட சொல்லணும்னு நெனைப்போம். ஏன்னா நம்மளுக்கு பயம் இருக்கும். ஆ ஐயோ! நம்மள படிக்காதவங்கன்னு சொல்லிருவாங்களோ, நெனச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லி. சோ இந்த காரியம் வந்து என்ன அப்படின்னா, இது படிப்புன்னு இல்ல, எதுலனாலும் இருக்கலாம். நம்மளுக்கு மதிப்பு இல்லாம போயிருமோ! இப்ப உங்களுக்கு இமேஜ் ப்ராப்ளம் என்ன வரும்னு நான் நினைக்கிறேன் அப்டின்னா, இதெல்லாம் காட்டிலும், ஐயோ! நம்மள என்ன வயசாயிருச்சு. நம்மள என்ன இது பண்ணுவாங்க. நம்மள யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. நம்மல்லாம் ஒரு பொருட்டா என்ன? அப்டிலாம் கூட உங்களுக்கு ஒரு இமேஜ் டவுன் ஆகலாம். வாய்ப்பு இருக்கிறது. நீங்க ஒரு பாயிண்ட்ட நம்ம யாரும் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நான் ஆண்டவருடைய பிள்ளை. இந்த உலகத்தின் பார்வையில எனக்கு வயசாயிருக்கலாம். பட் என்னோட தகப்பனுடைய பார்வையில நான் பிள்ளை தான். அவர் அப்பா, நான் பிள்ளை தான். இன்னும் நான் ஆண்டவருடைய பிள்ளை தான். அந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க வந்து அந்த ஐடென்டிட்டி ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்றத விட, அந்த அந்த அடையாளத்த நீங்க இழந்துறக்கூடாது. ஐ அம் காட்ஸ் சைல்ட். நான் தேவனுடைய பிள்ளைன்ற அடையாளத்த நம்ம இழந்து போயிறக்கூடாது. தென் வி டோன்ட் ஹேவ் இமேஜ் ப்ராப்ளம். யார் என்ன சொன்னா எனக்கு என்ன? யார் என்ன நெனச்சா எனக்கு என்ன? I want to live the life to the full till my end. இறுதி வரைக்கும் எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வாழ்க்கையை நான் வாழ்ந்து ஜெயமாய் முடிக்க ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். நம்ம மறந்து போகக்கூடாது. அது மாதிரி சவுலுடைய சூழ்நிலையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை? அவனுக்கு வந்து இதுல ஒவ்வொரு சாப்டரும் நம்ம வந்து டைம் எடுத்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளா ஓடும். ஓகே. அதனால அவ்ளோ டெப்த்தா நான் போக விரும்பல. கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போகணும்னு நெனைக்கிறேன். பேர் வித் மீ. கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நான் போறேன். அம் இப்ப சவுலோட சிச்சுவேஷன் என்ன இருக்குதுன்னா 3ல இருந்து 10ல நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் வீட்ல உள்ள கழுதை தொலைஞ்சு போச்சு. ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கான். 4வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, சலிஷா நாடு, சாலிம் நாடு, பென்யமீன் நாடு, அதுக்கப்புறம் 5வது வசனத்துல சூப்ன்ற ஒரு நாடு. அப்படியே அலைஞ்சுட்டு இருக்கிறான். அலைஞ்சு கடைசில அங்க வந்து சாமுவேல் இருக்கிற இடத்துக்கு அவன் வந்துடுறான். சாமுவேல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துடுறான். பக்கத்துல வந்து அதுக்கப்புறம் இங்க ஒரு பெண் சொல்றா, அப்ப சாமுவேல பார்க்க போறான். 15லிருந்து 20. வசனத்த நீங்க பாருங்களேன். ரொம்ப முக்கியமான அந்த வசனம். ஆ 15வது வசனம் 9, 15 ரொம்ப பிடிச்சமான வசனம். 15, 16. சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க ரொம்ப தெளிவா அன்று பேசுறாரு. நாளைக்கு இந்நேரத்திற்கு நாளைக்கு இந்நேரத்திற்கு 2 வார்த்தைகள். டுமாரோ பை திஸ் டைம். எப்படியா இது? ஆண்டவர் எப்படி இந்த டைம வந்து அவர் கணிக்கிறார். கணிக்கிறார்ன்னு சொல்றத விட ஹி நோஸ் தட் டைம். சவுலோட வீட்ல கழுத தொலையணும். அவன் வந்து சாலிஷா நாட்டுக்கு எத்தன நாள் போனான்னு தெரியல. சாலிம் நாட்டுக்கு எத்தன நாள் போனான்னு தெரியல. கண்டிப்பா 1 வாரம் மினிமம். அப்படியே சுத்தி, 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 சுத்தி ஆண்டவரே சாமுவேல்ட்ட அப்படி கொண்டு வந்து கரெக்ட்டா அந்த டைம் அண்ட் டேட். ஓகே. தாவீது அதைத்தான் சொல்லுகிறார். என் காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. மை டைம்ஸ் ஆர் இன் யோர் ஹேண்ட்ஸ் ஓ லார்ட். என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. காலங்கள்னா இட் இஸ் இயர்ஸ். வருடங்கள் கரத்தில் இருக்கிறது. மாதங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. வாரங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. மணிகள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நிமிடங்கள் மினிட்ஸ் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. செகண்ட்ஸ் நொடிகள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எவ்வளவு ஒரு ஆறுதலான ஒரு சத்தியம். ஆண்டவர் கரத்துல நான் இருக்கிறேன். He knows the exact time. போகிறதையும் வருகிறதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்னோடே கூட அவர் நிழலாய் இருக்கிறார். ஏன் கலங்குகிறேன் என்று சொல்றார். நிறைய நேரத்துல நம்ம லைஃப்ல நம்ம தான் கண்ட்ரோல்னு நினைக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், I am in control of your life and your times.
உன் வாழ்க்கைக்கும் உன் நேரத்திற்கும் நான் தான் கண்ட்ரோல்ல இருக்கிறேன். நோ டைம் இஸ் அவுட் ஆஃப் காட்ஸ் ஆம்பிட். ஆண்டவருடைய அந்த ஆளுகைக்கு வெளியே ஒரு டைம் என் வாழ்க்கையில கிடையாது. ஆண்டுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில கிடையாது. மற்றவங்களை பத்தி நம்ம சொல்ல முடியாது. பைபிள் ஆண்டுடைய பிள்ளைங்களை குறித்து தான் சொல்லுது. என்னோட வாழ்க்கையில கிடையாது. சில நேரங்கள்ல எதை பண்றது, என்ன பண்றது, எவ்வளவு வேலை இருக்குது, இதெல்லாம் முடிக்கணுமே, இது இப்ப முடியுமா, அப்ப முடியுமான்னு நம்ம யோசிக்கலாம். சமீபத்துல ஆண்டவர் இந்த இந்த ஜெபத்த எனக்கு பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணார். ஆண்டவரே, அந்தந்த நாளுக்குரிய வேலைய அந்தந்த நாளுக்கு செய்றதுக்கான கிருபைய குடுங்க. நான் நாளைக்குள்ள வேலைய இன்னைக்கு செய்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. நேத்து செய்ய வேண்டிய வேலைய நான் இன்னைக்கு செஞ்சுகிட்டு இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீங்களும் அந்த ஜெபத்த பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, ஒன் டே அட் அ டைம். ஒவ்வொரு நாளும் நான் இன்னைக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா அந்த நாளுக்கு எவ்வளவு கிருபன்னு, எவ்வளவு பலன் இருக்கிறதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒரு நாளைக்கு அந்த பியூட்டி ஆஃப் டேல நீங்க பார்த்தீங்கன்னா, சில நாள் நம்மளுக்கு நெறைய பலன் இருக்கும். சில நாள் கம்மியா இருக்கும். இது வயதானவங்களோ, வயது ஆகாதவங்களோ எல்லாருக்கும் நான் பார்க்கிறது இதுதான். வி கேனாட் பெர்ஃபார்ம், கீப் ஆன் பெர்ஃபார்மிங் எவ்ரி டே பயங்கரமாலாம் நம்ம இது பண்ண முடியாது. சில நாட்கள் நெறைய நம்ம ஆண்டவர் கிருபையில செய்ய சொல்லுவார். சில நாட்கள் கம்மியா தான் நம்மளால பண்ண முடியும். ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனால ஆண்டவர்ட்ட ஆண்டவரே, ஒரு நாளுக்கு தேவையான அந்த கிருபைகள், வேலைகள நான் நிதானிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நாளைக்கான வேலைகளோ, அடுத்த வாரத்துக்கான வேலைகள என் மண்டையில போட்டு ஏத்தி, நான் டென்ஷன் ஆயிறக்கூடாது. சரி. இங்க நம்ம பார்க்கிறோம். பார்க்கிறப்ப சவுல் அவன் யோசிக்கிறான். ஐயோ! இதெல்லாம் நான் சாதாரணமானவன் அல்லவா? அப்படின்னு சொல்றான். 9வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 21வது வசனத்துல நான் வாசித்தேன் இல்லையா? அற்பமானது அல்லவா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுக்கிறார். சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா 10வது அதிகாரத்துல ஆண்டவர் சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வேலைய குடுக்கிறாருன்னா, அதுக்கான பலத்த குடுக்கிறாரு பாருங்க. உண்மையிலேயே அவனுக்கு ஒருவேளை யோசிக்கலாம் சவுல், நான் எப்படி ராஜாவா இருக்க முடியும்? எப்படி நெறைய கேள்விகள்லாம் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காரியத்த நான் உன்னைய செய்ய சொன்னேன்னா, அதுக்கு தேவையான கிருபைகள குடுக்கிறது நான். அதுக்கு தேவையான ஹெல்பர்ஸ குடுக்கிறது நான். உனக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சு குடுப்பேன். நீ என்னோட வேலைய நீ செய்றப்ப, நான் எல்லாத்தையும் செய்வேன். அதுல ஒரு முக்கியமானது பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவருடைய அந்த பிரசன்னம். மனிதனால முடியாது. ஆனா ஆவியானவரால முடியும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலயும் மரணம் நம்மை சந்திக்கும் மட்டும் ஆவியானவருடைய பலத்துல நம்ம போகிறதற்கு நம்ம பழகிக் கொள்ளணும். ஏன்னா அவர் ஹி ஹி வொர்க்ஸ் அபார்ட் ஃப்ரம் ஹியூமன் ஸ்ட்ரென்த். நார்மலி சில நேரங்கள்ல ஒர்க் பண்ணுவார். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஒரு கிரீக்ல வார்த்தை என்ன யோவான் ஸ்தானன் யோவான் ஸ்தானன் இல்ல. யோவான் என்ன எழுதுவார் அப்படின்னா, பாராக்ளைட்டஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவார். பாராக்ளைட்டஸ் கிரீக்கோட அர்த்தம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 அர்த்தம் இருக்குது. கம்ஃபர்ட்டர், ஸ்ட்ரெங்தனர், அதாவது ஆறுதல் செய்றவர், பலப்படுத்துகிறவர், கூட இருக்கிறவர், சுகம் குடுக்கிறவர் 7 அர்த்தத்துல ஒரு அர்த்தம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. என்ன அப்டின்னா, ஸ்டாண்ட் பை. ஸ்டாண்ட் பைன்னா ஸ்டெப்னி மாரி. அதாவது நான் டோட்டலா அவுட் ஆயிட்டேன். இப்ப என்னால ஒண்ணுமே முடியாது அப்டின்றப்ப இன்னொருத்தர் ஆள் நம்மளுக்காக வேலை செய்வார். நம்ம சும்மா அப்டி நிப்போம். அவ்வளவுதான். இது ஊழியத்துல நான் அதிகமாக நான் உணர்ந்திருக்கிறேன். நெறைய டைம்ஸ்ல நம்ம பிரிப்பேர்டா இருப்போம், எல்லாம் இருப்போம், பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதெல்லாம் செய்ய முடியும். சில நேரங்கள்ல ஒண்ணுமே பண்ணவே முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். எதுவுமே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஆனா ஆவியானவர் அவர் பாட்டு செஞ்சுட்டு போயிருவாரு. "நீ பேசாம இரு. நீ மட்டும் இரு" அப்படின்ருவாரு. "மிச்சத நான் பார்த்துக்கிறேன்" அப்படிம்பாரு. ஹி இஸ் எ பெர்சன்றத மறந்துறாதீங்க. ஆவியானவர் ஹி இஸ் எ நெறைய பேர் ஏஜிங்ல இன்னொரு ப்ராப்ளம் 40 பிளஸ்ல இருந்தே வருது. ஐ திங்க் ஈவன் இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கே இந்த ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா லோன்லினஸ் ப்ராப்ளம். லோன்லினஸ்னா இட் இஸ் நாட் த ஆப்சென்ஸ் ஆஃப் பிசிக்கல் பெர்சன். அதாவது ஒரு நபர் நம்ம வீட்ல இல்லாம இருக்கிறது, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் லோன்லினஸ் தான். இப்ப மோர் அண்ட் மோர் யங் பீப்பிள் ஆர் ஆல்சோ ஃபீலிங் வெரி, வெரி லோன்லி. ஏன் வாலிபர்கள், டீன்ஸ் எல்லாம் பயங்கரமா லோன்லியா ஃபீல் பண்றாங்க. ஏன் லோன்லியா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, தேர் இஸ் நோ ஒன் டூ அண்டர்ஸ்டாண்ட்.
ஷேர் பண்றதுக்காக வீட்ல 5 பேர் இருக்காங்க. பட் ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆளும் இல்லாதப்ப அந்த லோன்லினஸ் அங்க இருக்கும். சோ நம்ம நம்ம வீட்ல யாருமே இல்லாட்டி கூட, நீங்க இது மாரி கனெக்ட் பண்றீங்க. ஒரு மீட்டிங்க்கு ஆண்டவர் வாய்ப்பு குடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கிரேஸ் பாருங்க. We are not lonely. As God's people we can never be lonely. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கிறவர் யார் அப்டின்னா ஆவியானவர். ஹி இஸ் எ பெர்சன். அவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிற வரைக்கும் நம்ம லோன்லியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ இந்த அதிகாரத்துல அபிஷேகத்தை அங்க முன்னிறுத்துகிறார். பலப்படுத்துகிறார். சோ சோ இந்த 10வது வசனத்துல தான் சாரி 10வது அதிகாரத்துல தான் கிங்ஸ் மேனுவல். நான் தெரியாம சொன்னேன். நேத்து சொன்னதா நான் சொன்னேன். 10:25 நேத்து லைட்டா அந்த வசனத்த வாசித்ததுனால, ஒருவேள அப்படி நான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். 10:25 நீங்க பாருங்களேன். சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து, அதை ஒரு புத்தகத்தில் எழுதி, கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து, ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பி விட்டான். ஒரு புத்தகத்துல எழுதுறான். அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா பண்றான் பாரு. ஹி ரைட்ஸ். ஹி ரைட்ஸ். நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா? ரைட்டிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும். டைரி நீங்க உங்க உங்க லைஃப் புக்க நீங்க எழுதணும். நான் என்னென்ன வாழ்க்கையில நான் படிப்பினை நான் செய்தேன். என்னென்ன ஆண்டவர் எனக்கு கற்றுக் குடுத்தார். வரும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என் லைஃப்ல இருந்து நான் என்னென்ன படிப்பினை நான் குடுக்க விரும்புகிறேன். எழுதுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சின்ன புக்லெட்டா போட்டு பப்ளிஷ் பண்ணி ஒரு 100 காப்பி கூட போடுங்க. அதெல்லாம் ரொம்ப ரேட் கிடையாது. 100 காப்பி போட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே குடுக்கலாம். அதே 100, 1000 இல்ல அடுத்த ஜெனரேஷன்க்கு அத கொஞ்சம் எடிட் பண்ணி அழகா போடுங்க. குட்டியா அழகா குட்டி, குட்டி லெசன்ஸா போட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் படிக்கிற மாதிரி போட்டீங்கன்னா, டெஃபினெட்லி அ சம்ஒன் வில் பி பிளெஸ்ட். சிலர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சோ ஆனா சில பேர் என்ன பண்றாங்க அப்டின்னா 27 ஆ வந்து ஆ ராஜாவா அபிஷேகம் பண்ண பிறகு 27வது வசனம் பாருங்க. ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். சூப்பர் வசனம். சில பேர் சவுல வந்து அசட்டை பண்றாங்க. இவனா ராஜா? நீ என்ன இந்த புக் எழுத போற? நீ என்ன இத செய்ய போற? அப்படின்னு அசட்டை பண்றான். அவன் எப்படி இருந்தான்னா, செவிடன் மாரி இருந்தான் அப்படின்றத டீசென்ட்டா எழுதியிருக்கிறாங்க. அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். ரொம்ப புடிச்ச வசனம். நம்ம வந்து ஓவர் சென்சிட்டிவ். யாராவது ஒரு சத்தம் வந்த உடனே, "என்னைய பத்தி தானே பேசுனாங்க" அப்படின்றோம். அப்படி கிடையாது. நம்மள பத்தியே பேசுனாலும் பரவால்ல. அத பத்தி எதுக்கு? அப்படின்னு விடுக்கிற ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் இன்னைக்கு நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு வேணும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லாம் அது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு சின்ன காரியத்த சொன்னாலும் அப்செட் ஆயிடுறாங்க. தேவனுடைய ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தும். தொடர்ந்து நம்ம புரோசீட் பண்ணுவோம். 11த் சாப்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா, இப்ப என்ன பண்ணணும், ஆண்டவருடைய அந்த அரசாட்சி வந்து உறுதிப்படுத்துறார். 11வது அதிகாரத்துல. எப்படி உறுதிப்படுத்துறார் அப்டின்னா, ஒரு அம்மோனைட் நாகாஷ்ன்றவன் வந்து அவன் சேலஞ்ச் பண்றான். ஒரு குரூப் ஆஃப் மக்கள அங்கே வந்து 11வது அத்தியாயத்துல பார்த்தீங்கன்னா, நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கிலியாத்தில் இருக்கிற யாபேசுன்றது ஊரு. முற்றுகை போட்டு, அங்கே வந்து உங்களலாம் நான் இது பண்ணுவோம் அப்டின்றான். அப்பலாம் அவங்க சொல்றாங்க, சரி நாங்க உங்கட்ட சரண்டர் ஆயிர்றோம்ன்னு சொல்றாங்க. சரண்டர் ஆன்னு சொன்னா அவன் வந்து உடன்படிக்கை பண்ண மாட்டேன்றான். என்ன பண்றேன் அப்டின்றான்னா, நீங்க வந்து கண்ண பிடுங்கணும் அப்டின்றான். அதாவது 2வது வசனம் நெனைக்கிறேன். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி, இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேல் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை அப்படின்னு திமிரா பதில் சொல்றான். வலது கண்ண பிடுங்கிருவேன். அதான் உடன்படிக்கை அடையாளம். அவ்வளவு நக்கலா. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னா, ஒரு விருத்த சேதனம் பண்ணுகிறவர். அவங்க வந்து விருத்த சேதனம் பண்ணுவாங்க. அப்படின்றது அவனுக்கு தெரியும். இப்ப அத வந்து எப்படி அவமானப்படுத்தணும்? நீ ஆண்டவருக்குள்ள தானப்பா! நீ அவமானப்படுத்தணும் அப்படின்னா, கண்ண பிடுங்கி நீ என்னோட உடன்படிக்கை பண்ணு அப்படின்றான். நான் தான் உன்னுடைய கடவுள் அப்படின்ற மாரி கணக்கு. இது இந்த செய்தி வந்து சவுலுக்கு வர்றப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, 6வது வசனம். சவுல் இந்த செய்தியை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் ஏற்கனவே அபிஷேகிச்சுட்டாரு. பட் மொமெண்ட்ரி தி அனாயிண்டிங் ஆஃப் தி ஸ்பிரிட், மொமெண்ட்ரி எனேபிள்மென்ட் ஆஃப் தி ஸ்பிரிட், மொமெண்ட்ரி எனேபிள்மென்ட்டும் இருக்குது.
சோ ஆவியானவர் புதிய ஏற்பாட்டுல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறப்ப நிச்சயமா ஆவியானவர் இருப்பார். அவருடைய பிரசன்னம் எப்படி நம்ம வாழ்க்கையில நெறைய இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாற, மாற, மாற அவருடைய பிரசன்னமாகுதல் நெறைய இருக்கும். நான் முன்னாடி என்ன ஒரு கணக்குல இருந்தேன் அப்டின்னா, ஒரு பெரிய நம்ம ஒரு மீட்டிங்ல போய் நல்ல அபிஷேகத்துல நிரம்பி, அப்படியே அந்நிய பாஷைகள்லாம் பேசி அப்படியே நல்லா இருந்தோம்னா, நல்ல நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஆவியானவர் நிரப்பிட்டாரு அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, "அது கிடையாதுப்பா. இது வந்து ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஒன் டைம் எனேபிள்மென்ட் அவ்வளவுதான். அந்த நேரத்துல ஒரு டெலிவரன்ஸ் உனக்கு தேவைப்பட்டுச்சு. உனக்கு ஒரு பாவத்திலிருந்து விடுதலைக்கு உனக்கு தேவைப்பட்டுச்சு. அத நான் உனக்கு குடுத்தேன். அதுல நீ சாட்டிஸ்ஃபை ஆகாத. அதுல உனக்கு நெறைய உனக்கு உதவிகள் கிடையாது. உனக்கு ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிரசன்னத்துல நீ இருக்கணும். எப்படி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்துல இருக்க முடியும்? நீ என்னைப் போல நீ மாறணும். எப்படி ஆண்டவரே நான் உம்மைப் போல மாற முடியும்? நீ உன் சுயத்துக்கு மரிக்கணும். எப்படி ஆண்டவரே சுயத்துக்கு மரிக்கணும் அப்படின்னா, கடினமான சூழ்நிலைகள் தான். சிலுவையின் பாதை தான். உன் சுய வெறுப்பு. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், அவன் தன்னைத்தான் வெறுத்து, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன் ஆண்டவர் சொல்றார். அவரைப் போல நம்ம மாறுவோம் பாருங்க. அதுக்கு தான் ஆவியானவருடைய பலன். அதுக்கு தான் ஆண்டவருடைய பிரசன்ஸ். அப்படி நம்ம ஆண்டவரோடு நடைப்பயணம் போட, போட நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னா, we become the temple of the Lord. நீங்களே பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறீர்கள்ன்னு சொல்லி கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார். அப்ப அட்டஸ்டேஷன்றது என்னது அப்படின்னா, சவுல் சாதாரண ஆள் இல்லப்பா. எப்படிப்பட்ட ஆளு? God is with him. இப்ப நம்மள பார்த்து என்ன சொல்லணும்? ஜனங்கள் என்ன சொல்லணும்? God is in him and with him. தேவன் அவனுக்குள்ளாகவும், அவருக்குள்ளாகவும், அவரோடும் கூட இருக்கிறார். அப்படின்னு நம்ம சொல்லணுமே. அப்படிப்பட்ட ஒரு பிரசன்ஸ் நம்ம கேரி பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு பிரசன்ஸ கேரி பண்ணணும். டோன்ட் வொரி அபௌட் தி கிரைசிஸ் இன் யுவர் லைஃப். உங்களுக்கு குடுக்கப்படுகிறதான சிலுவையை குறித்து நீங்க கவலைப்படவே கூடாது. சிலுவையே வேண்டான்னு சொல்லி ஜெபம் பண்ணி சிலுவைய இறக்கி வச்சிடக்கூடாது. ஃப்ரீயா கொஞ்ச நாள் நான் நடக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லவே கூடாது. வாக்கிங் போறப்ப ஃப்ரீயா நடப்போம்ல வெயிட்டே இல்லாம ரிலாக்ஸ்டா. அப்படி கிடையாது. ஆண்டவரோட நட போடுறது. நோ. வி ஹேவ் அவர் ஓன் கிராஸ். நீங்க சுமக்கக்கூடிய ஒரு சிலுவை ஆண்டவர் உங்களுக்கு குடுத்திருப்பார். ஆண்டவருடைய சிலுவைய நீங்க சுமக்கவே முடியாது. என் சிலுவை நீ சுமந்து கொண்டு வான்னு சொல்லல ஆண்டவர். அது வாய்ப்பே கிடையாது. உலகத்தின் பாரத்துல நம்மளால எடுக்கவே முடியாது. ஒரு சின்ன நம்மளால முடிந்த அளவுக்கு இந்த உலகத்துல ஆண்டவர போல ஆகுறதுக்கு, நம்ம வழிமாறாகாம போறதுக்கு, கிறிஸ்துவ போல ஆறதற்கு, என் சுயத்தை வெறுப்புக்குள்ளாக நடத்துவதற்கு, என்னுடைய பழைய சரீரத்தின் அதனுடைய செய்கைகள வந்து வெளிக்கொடாம கொண்டு அடக்கி ஆழ்த்துறதுக்கு, என்னை குட்டுவதற்கு சிலுவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஃபாதர் ஒரு பாட்டுல பாடுவார். "சிரித்த முகமாய் சிலுவை சுமந்து ஆண்டவர் பின்பாக போகணும்" அப்படின்னு சொல்லி. சோ அதனால இந்த அட்டஸ்டேஷன் இஸ் நத்திங் பட் காட்ஸ் பிரசன்ஸ் இன் அவர் லைஃப். அப்ப ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். ஆண்டவர் பிரசன்னம் நம்மட்ட இருக்கிறப்ப தோல்வி கிடையாது. தோல்வி மாறி இருக்கும். ஒரு சில நேரங்கள் சூழ்நிலை தோல்வி அல்டிமேட்டா விக்டரி தான். அதனால பீப்பிள் நம்மள அசால்ட்டா எடுக்க மாட்டாங்க. பாருப்பா, எப்படி உன் ஃபேமிலில கொஞ்சம் இப்படி கஷ்டமா இருந்துச்சு. பரிதாபப்பட்ட மாரி இருக்கு. பாருப்பா இப்ப எப்படி இருக்கிறாங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. யாரோ நம்மள அசட்டை பண்ண விடாம பண்ணிருவேன். உயர்த்துவேன். சோ ஆண்டவர் இந்த இடத்துல 14வது வசனத்துல இதே அதிகாரம் 11, 14ல திருப்பிடியும் மறுபடியும் சாமுவேல் ஜனங்களை நோக்கி 14 நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம். ஏற்கனவே அபிஷேகித்தார். ஏற்கனவே அழைத்தார். அழைத்த ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவரா இருக்கிறார். இதான் அந்த ப்ராசஸ். 9, 10, 11 கரெக்ட் தானே? அ அந்த 9, 10, 11 3 சத்தியங்கள். 1 அழைக்கிறார், 2 அபிஷேகிக்கிறார், 3வது உறுதிப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், நாட்டுகிறார், உறுதிப்படுத்துகிறார். ஆர் யூ வித் மீ? என்னோடு கூட இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையிலயும் சரி, உங்க வாழ்க்கையில சரி, என்னை சார்ந்த உங்க குடும்பமா இருக்கட்டும், அழைத்த தேவன் அப்படியே விடுறது கிடையாது. பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையை கொடுப்பார். கொடுத்து நம்மளை உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார்.
இப்ப என்ன ஆகுது? டவுன் சைட்ல இதுவரைக்கும் நல்லா வருது. 12வது அதிகாரத்துல எல்லாம் நல்லா இருக்குது. 15வது அதிகாரம் வரைக்கும் நல்லா இருக்குது. 12வது அதிகாரத்துல வந்து அங்க சவு சாமுவேலோட ஃபேர்வெல் ஸ்பீச்ன்னு நான் சொன்னேன். நேத்தைய தினத்துல நம்ம பார்த்தோம். சாமுவேலோட கடைசியா அவர் பேசின அந்த ஒரு சொற்பொழிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப 13வது அதிகாரத்துல இருந்து ஒரு டவுன்வர்ட் இல்லையா? 9, 10, 11 இதான் நான் சொன்னேன் இல்லையா? 9, 10, 11 அப், அப், அப் அப்படி சொல்லலாம். ஒரு ஸ்டெப், ஸ்டெப் அப், ஸ்டெப் அப். 9, 10, 11. 13, 14, 15 டவுன், டவுன், டவுன். கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஞாபகப்படுத்துறேன். 16ல வந்து டேவிட் வந்துடுறான். இதுக்கப்புறம் வந்து சவுலோட லைஃப்ல வந்து ஒவ்வொன்னா பிரச்சனை வர்றத நம்ம பார்க்கிறோம். 13வது அதிகாரத்துல என்ன பிரச்சனை வருதுன்னு நம்ம பார்க்கிறோமே. 13வது அதிகாரத்துல அவனுக்கு வந்து பொறுமை இழக்கிறான். சாமுவேல் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல வந்து 7 நாள் வெயிட் பண்ண சொல்றான். 7 நாள் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்ப ஆ 7வது அதிகாரம் பாருங்க. யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. ஒரு யுத்த காலம். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பெலிஸ்தியர்களோடு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன நடக்குது பாருங்க. 7வது வசனம். எபிரெயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கு கிலியாத் தேசத்துக்கு போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து அவனுக்கு பின் சென்றார்கள். எல்லாம் ஒரே பயந்து இருக்கிறாங்க. ஒரு சிச்சுவேஷன் வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்குது. சிச்சுவேஷன் வந்து வொர்ஸ்ட்டா இருக்குது. சிச்சுவேஷன் வொர்ஸ்ட்டா இருக்கிறப்ப, ஆனா சாமுவேல் என்ன சொல்லியிருந்தான்னா, 7 நாள் இருக்கணும். வெயிட் பண்ணு எனக்காக. பலி செலுத்தின பிறகு நான் என்ன சொல்லுவேன், அதன்படி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறார் ஏற்கனவே. அது 8வது வசனம் நம்ம பார்க்கலாம். அவர் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்றான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. 7 நாள் வரைக்கும் வரல. ஜனங்கள் அவனை விட்டு சிதறிப் போனார்கள். பீப்பிள் எல்லாம் பயந்துட்டு இருந்ததுனால எல்லாம் ஒரு சிதறான். சூழ்நிலைய பார்த்த உடனே அவன் என்ன செய்றான், அப்பொழுது சவுல் 9வது வசனம், சர்வாங்க தகன பலியும், சமாதான பலியும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் பெரிய மிஸ்டேக் பண்றான். என்ன பண்றான்? அவன் பொறுமை இழக்கிறான் ஒண்ணு. அந்த பொறுமை இழக்கிறதுனால என்ன பண்ணுகிறான்றத நீங்க பாருங்க. பொறுமை இழக்கிறது ஒண்ணு. நம்ம நெறைய பேர் இம்பேஷன்ட்டா இருப்போம். பட் வாட் வி டூ வென் வி ஆர் இம்பேஷன்ட்? ஒரு பெரிய ஒரு மீறுதல். என்ன அப்டின்னா, ஆசாரியனுக்கான ஒரு வேலை அது. ஆசாரிய ஊழியர்கள், ஆசாரியர்கள் தான் பலி செலுத்தணும். சாமுவேல் வந்து ஒரு ஆசாரியன், தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி ஆசாரியன். ஹி வாஸ் a priest, prophet and judge அப்படின்னு சொல்ல முடியும். 3 ஆபீஸ அவன் ஃபுல்ஃபில் பண்றான் சாமுவேல். கடைசி நியாயாதிபதி இல்லையா? அவன் வந்து ஒரு அ ஆசாரியனோட ஊழியத்த பண்றான். தீர்க்கதரிசியா இருக்கிறான். 3 ஆபீஸ ஃபுல்ஃபில் பண்றான். அதனால தான் அந்த டிரான்சிஷன்ல வந்து அவனால ஹெல்ப் பண்ண முடியுது. எல்லாரோடையும் ரிலேட் பண்ண முடியுது. ஆனா சவுல் வந்து ராஜாவான்ற அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதனால தான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன் பாருங்க. சால்ஸ் சின் ஆஃப் எக்ஸீடிங் தி லிமிட்ஸ் ஆஃப் கிங்ஷிப். சவுல் தன் அழைப்பின் எல்லையை மீறுதல். அவனுக்குன்னு ஒரு ஒரு இடம் இருக்கு பாருங்க. அழைப்புல வந்து ஒரு இடம் இருக்கும். ஒரு பொசிஷன் இருக்கும். ஆண்டவர் நம்மள ஒரு இடத்துல ஃபிட் இன் பண்ணி வச்சிருப்பார். தேவனுடைய ராஜ்யத்துல இதுதான்ப்பா நீனு அப்படின்னு இருப்பார். அந்த கிரேஸ்ல தான் நம்ம ஆப்பரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அத மீறக்கூடாது. வெளிய போக்கூடாது. இவன் வெளிய போ நான் தானே இருப்பேன் ராஜா. அது என்ன அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. இதுல தான் நெறைய பேர் தப்பு பண்ணுவாங்க ஊழியத்துல. அவங்களுக்குன்னு குடுக்கப்பட்ட அந்த ஊழியத்த விட்டுட்டு, இன்னொரு இது பார்ப்பாங்க. ஆண்டவர் என்னைய வந்து செகண்ட் இன் கமாண்டா வச்சிருப்பார். நான் சில சமயம் செகண்ட் இன் கமாண்ட்ஸ மட்டும் மெடிடேட் பண்ணேன். வாழ்க்கை முழுதாவே செகண்ட் இன் கமாண்டா இருந்தவங்க இருக்கிறாங்க. யோசேப்பு எடுங்களேன். பார்வோன் சொல்றான், பேருக்கு மட்டும் நான் பார்வோனா இருப்பேன்ப்பா. மித்தது எல்லாமே நீதான். நீதான் கவர்னர். கவர்னர்ன்றது வந்து செகண்ட் இன் கமாண்ட். எஸ்ரா செகண்ட் இன் கமாண்ட். நெகேமியா ஆல்மோஸ்ட் செகண்ட் இன் கமாண்ட். தானியேல் செகண்ட் இன் கமாண்ட். இப்ப ஆண்டவர் நம்மள வந்து செகண்ட் இன் இப்ப வந்து நான் ஏன் செகண்ட் இன் கமாண்ட் நான் ஏன் பார்வோன் ஆகல? யோசேப்பு யோசித்தான்னு வச்சுக்கங்களேன். நான் எதுக்கு பார்வோன் ஆகல? ஆண்டவர் தானே அழைக்கிறாரு. நான் எகிப்துல நான் தான்ப்பா ஆட்சி செய்யணும். ஆண்டவருடைய பிள்ளை நான்ப்பா.
ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு இடம் அவன வைத்திருந்தார். அதுவே மகிமையான இடம் தான். அதான் பாயிண்ட். இப்ப நம்ம இந்த திருப்தி இல்லாத இருதயம், மாம்சம் இருதயம், பாவமான இருதயம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆண்டவர் நம்மள மகிமையா தான் வச்சிருப்பாரு. குறைஞ்சதெல்லாம் இருக்காது. ஆனா அதுவே ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்றத மாதிரி சொல்றதுனால தான் நெறைய நேரத்துல நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எல்லைய விட்டு வெளிய போவோம். இது கொஞ்சம் ஆழமான சத்தியம். எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி தெரியல. ஒருவேள ஊழியத்துல நெறைய நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கும். நெறைய ஊழியங்கள் இதனால தான் ப்ராப்ளம் வரும். அவங்க பொசிஷன வந்து அவங்க இடம் எனக்கு குடுக்கப்பட்ட அவ்வளவுதான். அதுக்கு தான் கிருபையும் குடுக்கப்பட்டிருக்கும் பாருங்க. அதுக்கு தான் கிருபை குடுக்கப்பட்டிருக்கும். மிஷனரி இயக்கத்துலலாம் நான் இருந்ததுனால நெறைய மிஷனரி லைஃப்ல நான் பார்த்திருக்கிறேன். நல்ல ஃபீல்ட் மிஷனரியா இருப்பாங்க. 1000, 1000 பேர ரட்சிப்புக்குள்ள நடத்தி பேப்டிசம் குடுத்துட்டு இருப்பாங்க. அவங்கள தூக்கி ரொம்ப நல்லா இருக்கிறாருன்னு சொல்லி லீடரா மாத்தி விட்டுருவாங்க. லீடரா போனா அது நிர்வாகம் நெறைய வரும். அட்மினிஸ்ட்ரேஷன் நெறைய வரும். அப்படியே அவங்க லைஃப் அப்படியே அ பேக் ட்ராக் அடிக்கும் பாருங்க. அத அதப்ப நான் சொல்லுவேன். அடிக்கடி சொல்லுவேன். உங்க பிளேஸ் நீங்க விட்றாதீங்க. உங்க அழைப்ப நீங்க விட்றாதீங்க. உங்களுடைய உங்களுடைய ஆண்டவர் உங்கள ஒரு ஸ்பெஷலைஸ்டா ஒரு ஏரியால பயன்படுத்திக்கிட்டு இருப்பாரு பாருங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படி அப்படி ஸ்பெஷலைஸ்டா பயன்படுத்திட்டு இருப்பார். ஒரு ஸ்கூல்ல நீங்க டீச்சரா இருந்தீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி பயன்படுத்திக்கிட்டே இருப்பார். இன்னொருத்தவங்கள பார்த்திருப்போம். இன்னொருத்தவங்கள பார்ப்போம். ஓ! அந்த மிஷனரி அவங்கள மாரிலாம் நம்ம இல்லப்பா. அவங்கள மாரிலாம் நம்ம பிரசங்கம் பண்ணலப்பா. அவங்கள மாரிலாம் நம்ம இல்லப்பா. ஐயோ! 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 யூ நெவர் கம்பேர் இன் கிங்டம் ஆஃப் காட். வென் யூ ஸ்டார்ட் கம்பேரிங் தி கிங்டம் ஆஃப் காட், யூ ஆர் கோயிங் டூ லூஸ் யுவர் யூனிக் காலிங் இன் கிரைஸ்ட். நீங்க மித்தவங்கள கம்பேர் பண்ண உங்களுடைய அழைப்பை ஆண்டவர் உங்களுக்குன்னு குடுத்திருக்கிற அந்த எல்லைய வந்து நீங்க மீற ஆரம்பிப்பீங்க. இது ஆண்டவர விட்டு விலகுறதுக்கான ஒரு பெரிய ஒரு இது. அழைக்கப்பட்ட அழைப்ப விட்டு வேற எங்கேயோ நம்ம ஆட்கள் அதுல கிரேஸ் இருக்காது. தோல்வி இருக்கும். அப்ப என்ன வரும்? பாலிடிக்ஸ் வரும். ப்ராப்ளம் வரும். நம்மளுக்கும் கஷ்டம், மித்தவங்களுக்கும் கஷ்டம். ஆண்டவர் நம்மள ஒரு இடத்துல வச்சிருக்கிறாருன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஆண்டவர் பிளெஸ் பண்ணுவார் பீப்பிள. பீப்பிள் வில் பி பிளெஸ்ட். நான் இருக்கிற இடத்துல பீப்பிளோட பிளெஸ்ஸிங் இல்ல, சமாதான கேடு தான் இருக்குது அப்படின்னா, தேர் இஸ் சம்திங் ராங். இந்த ஒரு இதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சாமுவேல் வந்து ரொம்ப திட்டுறார். 13, 14 நீ வந்து பண்ணியிருந்தன்னா ஆண்டவர் வந்து உன்னைய வந்து கீழ்ப்படிஞ்சிருந்தன்னா உன் ராஜ்யம் நிலைநின்றுருக்கும். ஆனா நீ வந்து கீழ்ப்படியாம போயிட்ட அப்படின்னு சொல்றாரு. 13, 14 சாமுவேல் சவுலை பார்த்து, "தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யம் பாரம் நிலை நிற்காது." உடனே அடிச்சிட்டார். ஆமா. நிலைநிற்காது. கர்த்தர் தம்முடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி, அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீ கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னார். இவ்வளவு சொன்ன பிறகும் 15வது வசனம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான வசனம் அதான். இவ்வளோ சொல்றாப்ல. 15 என்ன இருந்திருக்கணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? 14 வசனம். 14வது வசனத்துக்கு அப்புறம் 15வது வசனம் எப்படி இருந்திருக்கணும்னு நான் என்னுடைய கற்பனையில சொல்றேன். சவுல் இந்த வசனங்களை கேட்டு முகங்குப்புற விழுந்து, அழுது, ஆண்டவரை நோக்கி, "ஆண்டவரே இன்னைக்கு ஒரு விசை மனம் இறங்கும்." அப்படின்னு ஒரு ரிப்பன்டன்ஸ் இருந்திருக்கணுமே. வசனம் 15 அப்படி இல்லையே. என்ன இருக்கு தெரியுமா? வாசிக்கிறேன் பாருங்க. 15 சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போனான். சவுல் தன்னோடே கூட இருக்கிற ஜனத்தொகையை பார்க்கிறபோது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார். அவன் ஜனத்தொகையை பார்க்க எத்தன பேர் நம்மட்ட இருக்கு? சவுலோட அந்த ஃபாலுக்கு வந்து தி லேக் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ். தவறை ஒத்துக்கொள்ளாத ஒரு நேச்சர் அவன்ட்ட காணப்பட்டுச்சு. அது மாத்திரம் இல்ல 19ல இருந்து 22 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுல் வந்து ஒரு ராஜாவா அவன் பிரிஸ்டோட ஆபீஸ வந்து ஆசைப்படுறான். நான் தானப்பா ராஜா. நான் பலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி, ஆசாரியன் ஊழியத்த அவன் செய்யணும்னு ஆசைப்படுறான். பட் ராஜாவா அவன அவன்ட்ட வச்சிருந்தார் இல்லையா? ராஜாவா அவன் அவனோட பொறுப்ப ஒழுங்கா நிறைவேற்றல. 19ல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிரெயர் பட்டளையங்களையாகிலும், ஈட்டியாகிலும் பட்டயமோ, ஈட்டியோ உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால், இஸ்ரவேல் தேசத்தில் எங்கிலும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. வெப்பன் மேக்கிங்கே இங்க இல்ல. அதனால என்ன இருது? 2வது நாள் பாருங்க. 22வது வசனம் பாருங்க.
யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரராகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. எல்லாரும் யுத்தத்துல இருக்கிறாங்க சார். யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனா கையில என்ன இல்ல? பட்டயமும் இல்ல, ஈட்டியும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எல்லைய மீறுறவங்களோட பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அவங்க குடுக்கப்பட்ட உவாலை உடுத்து உருப்படியா இருக்கணும். அடுத்தவங்கள கம்பேர் பண்ணி புலம்புறவங்க என்னைக்குமே அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ஊழியத்த முழு மூச்சா பண்ணவே மாட்டாங்க. ராஜாவாக நீ இருக்க வேண்டியவன். எல்லார் கையிலயும் பட்டயம் இருக்க வேண்டாமா? யுத்தத்துக்கு வந்து நின்னுட்டு இருக்கிறான். என்ன ஒரு பயங்கர மோசமான ஒரு சூழ்நிலைப்பா. தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்மளுக்கு குடுத்ததுல மனநிறைவா ஆண்டவர் குடுக்கப்பட்ட ஒரு சின்ன பிரேயர்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஒரு 4 பேர வச்சு கூடி ஜெபம் பண்றதா இருக்கலாம். ஹவுஸ் பிரேயரா இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சின்ன சின்ன ஊழியங்கள் குடுத்திருப்பாரு. உங்க சர்ச்ல குடுத்திருப்பார். லோக்கலா குடுத்திருப்பார். உங்க ஃபேமிலிக்குள்ள குடுத்திருப்பார். அந்த ஊழியத்தை நீங்க முழு மனதா செய்யணும். அரைகுறை இருதயத்தோடு நம்ம செஞ்சு பழகிடக்கூடாது. 14வது அதிகாரம் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆ சவுலின் சுய உணர்வு. அதாவது அ அ அ அவன் 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 தான் அப்டின்ற மாரி எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து புதுசா இன்னொரு கேரக்டர் நம்ம வருது. இந்த கேரக்டர் நம்ம தா தா தாவீத மெடிடேட் பண்றப்ப, ஆண்டவர் சித்தமானால் நாளைக்கு யோனத்தானை குறித்து நம்ம பார்ப்போம். ஆ எ சவுலுடைய குமாரன் ஒரு கேரக்டர். யோனத்தானை குறித்து சிலர் சொல்லுவாங்க. ஹி வாஸ் a ரைட் பெர்சன் இன் த ராங் பிளேஸ் அப்படின்னு சொல்லி. சரியான நபர் தவறான இடத்துல இருக்கிறாப்ல. நாளைக்கு இது அதிகமா பார்க்கலாம். ஆனா யோனத்தான் வந்து இங்க இந்த யுத்தத்துல வந்து தனியா ஆக்ட் பண்றாப்ல. யோனத்தானுடைய விசுவாசம் அங்க இருக்கிறது. 6வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, 14:6 யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரைக் கொண்டாகிலும், கொஞ்சம் பேரைக் கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். 2 பேர் போவோம்பா. ஏன் எல்லாரும் பயந்துட்டு இருக்கோம்? வா 2 பேர் நம்ம போவோம் அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் பேராகிக் கொண்டாலும், அநேக பேராகிக் கொண்டோ ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. ஆண்டவர் ஸ்மாலோ, பிக்கோ அதெல்லாம் மேட்டர் இல்ல. ஆண்டவர் தான் கிரியை செய்றாருன்னு சொல்லி அந்த ஃபெய்த்த வந்து ஆண்டவர் ஹானர் பண்ணி ஒரு பெரிய ஜெயத்தை குடுக்கிறார். எதிரிகள் மத்தியில ஒரு பெரிய குழப்பம் உண்டாகிறது. எதிரிகள் மத்தியில குழப்பம் அவங்களுக்கு அவங்களே வெட்டி விழ்றாங்க. ஆண்டவர் செய்ற ஒரு காரியம் அதுதான். நம்ம தனியா இருப்போம். தனியா தானே இருக்கிறோம் அப்படின்னு நெனச்சு நம்ம அப்படியே சோர்ந்து போகாம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம போகிறப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள எதிரிகள் உள்ள ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார். ஆண்டவருடைய அனாதை தீர்மானங்கள் இதெல்லாம் இருக்கும் பாருங்க. குழப்பத்தை உண்டு பண்ணுகிற தேவன். எதிரியினுடைய கேம்ப்ல, பாளையத்தில குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவர். அவங்களே அடிச்சுக்கிடுவாங்க. நம்மலாம் போய் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. யுத்தம் கர்த்தருடையது. ஆனா 24வது வசனம் பாருங்க. என்ன இருக்குது? இஸ்ரவேல் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையில் பழிவாங்க வேண்டும். சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்கள் ஒருவனும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார். அதாவது யுத்த நாளையா கையில பட்டயம் இல்ல. இவன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, யாரும் சாப்பிடக்கூடாது. யாரும் சாப்பிடாது. யோனத்தான் சாப்பிட்டான். அப்பா யோனத்தான் சொல்லி என் தகப்பன் புத்தீனமாக செய்தார் அப்படின்னு சொல்றான். 29வது வசனம் அத நம்ம பார்க்கலாம். அப்பொழுது யோனத்தான் என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலகப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். லாஜிக்கலா யோசிக்கிறான் ஜானத்தன். ஆனா அத சாப்பிட்டதுக்காக அவன் கொலை செய்ற பார்க்கிறான் பாருங்க. செல்ஃப் செல்ஃப் அப்சஷன். நான் ஆக ஆரம்பிச்சுருச்சு. நான் தான் என் ராஜா. அப்படின்ற ஒரு ஓவர் செல்ஃப் கான்ஷியஸ் வந்துருச்சு. ஆனா நம்ம ஆண்டவருக்குள்ள நடக்க செல்ஃப் கான்ஷியஸ் கிடையாது. காட் கான்ஷியஸ் நெறைய வரும். நாட் ஐ பட் கிரைஸ்ட். நான் அல்ல கிறிஸ்துவேன்னு நம்மளுக்கு வர ஆரம்பிக்கணும். 15வது அதிகாரத்துல த கிளைமாக்ஸ் ஆஃப் சால்ஸ் டிசோபீடியன்ஸ் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு புதிய அசைன்மென்ட்ட குடுக்குறார். லேக்கியர்கள வந்து நீ வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி, ஆ அ 3வது வசனம் 15:3 இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து
அவர்கள் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும், ஸ்திரீகளையும், பிள்ளைகளையும், குழந்தைகளையும், மாடுகளையும், ஆடுகளையும், ஒட்டகங்களையும், குழந்தைகளையும் கொன்று போட கடவா என்று ஆண்டவர் வந்து வைப் பண்ணணும்னு நினைக்கிறார். மேபி நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் வைப் பண்ணணும்னு நினைக்கிறார். வெளிப்பாடுல நம்ம பார்க்க முடியும். கலப்படமான ஜாதியாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் இங்கே சொல்றது வந்து இஸ்ரவேலை அவர்கள் கலங்க பண்ணினார்கள். பின்னாடி இருந்து அவங்க வந்து அடிச்சாங்க. பலவீனர்களை அவங்க தாக்குனாங்க. அதனால ஐ டோன்ட் வாண்ட் தெம் ஆண்டவர் வந்து அவருடைய பரிசுத்தத்துல ஆணையிட்டு சொல்றார். எதுவா இருந்தாலும் சவுலோட வேலை என்ன? எல்லாத்தையும் பிடிக்கிறது. ஆனா என்ன செய்றான்? அவன் பிடிக்க மாட்டேங்கிறான். அவன் அழிக்க மாட்டேங்கிறான். அவன் ராஜாவ அழிக்கல. அமலேக்கின் ராஜாவ ஆகாவ உயிரோட பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டயக்கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகள் முதல் தரமானவைகள், இரண்டாம் தரமானவைகள், ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து, அற்பமானைகளையும் உதவாகரமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். பலவீனத்தெல்லாம் எடுத்திருப்பான். நல்லதெல்லாம் புடிச்சுக்கப்பா. எதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. அவர் சொல்றாரு அப்படின்ட்டு ஆண்டவருடைய வார்த்தையை அவன் அசட்டை பண்ணான். 10வது வசனம் நேத்து இதை வாசித்தோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அப்புறம் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சாமுவேல் வந்து சவுல்ட்ட வந்து ரொம்ப கோபமா பேசுறாரு. அவன் ஏன்னா சவுல் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கான் பாருங்க. 20வது வசனம் பார்த்தீங்கன்னா, சவுல் சாமுவேல நோக்கி, நான் கர்த்தர் சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாவை கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீல்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாக ஆடு மாடுகளை பிரதான மாடுகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள். என்ன சொல்றான்னா, நான் கரெக்ட்டா தான் பண்ணேன். ஆனா ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, உங்க தேவனுக்கு பலியிடுறதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி பேசுறான் பாருங்க. எப்படி பேசுறான் பாருங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறேன். சர்வாங்க தகன பலிகளும் தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் சாக்ரிஃபைஷியல் லிவிங்லாம் 2வது தான். ஒபீடியன்ட் லிவிங். அவர் சொல்றத செய்யணும். ஆண்டவர் சொல்றத செய்யணும். சரி அதுக்கப்புறம் அப்படி இப்படிலாம் திருப்பி ஆண்டவர் எல்லாம் கோவப்படுறாரு. அப்புறம் அவன் என்ன பண்றான் பாருங்க 30வது வசனம். அதற்கு அவன் நான் பாவம் செய்தேன். ஒத்துக்கிறான். ஒத்துக்கிற மாதிரி தெரியும். 30வது வசனம். நான் பாவம் செய்தேன். இப்பொழுது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்பி வாரும். திரும்பி போயிட்டான். ட்ரெஸ்ஸ கிழிச்சதுனால போயிட்டான். ஆனா அவன் என்ன சொல்றான் இங்கேயுமே, ஜனங்களுக்கு முன்னாடி என்னை கனம் பண்ணும். நீர் போயிட்டீங்கன்றது எல்லாரும் நியூஸ் தெரிஞ்சுச்சுன்னா யாரும் என்னை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. சொசைட்டிக்காக வாழ ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவருக்காக வாழல. He was going down and down and down. 16க்கு அப்புறம் இன்னும் பயங்கரமான காரியங்கள் நடக்கப் போகிறது. 35வது 34, 35 பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவிலிருந்து தன் வீட்டுக்கு போய்விட்டான். 35வது வசனம். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. A break of fellowship with God's man. That's the end of Saul. 16க்கு அப்புறம் சவுல் உயிரோட தான் இருக்கிறான். ஆண்டுடைய உண்மையான பிள்ளைங்களோட அந்த ஃபெலோஷிப்ப பிரேக் பண்றப்ப he makes end of himself. தன் முடிவை தானே எழுதுகிறார். அப்புறம் என்ன நடக்குது பாருங்க 16ல 1 சாமுவேல் 16, 14 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். ஒன் ஆஃப் த சேடஸ்ட் சென்டென்சஸ். சிம்சோனை குறித்தும் இதான் இருக்கும். அது இன்னும் சோகமான ஒரு சென்டென்ஸ். கர்த்தருடைய ஆவி தன்னை விட்டு விலகினார் என்பதை அவன் உணராமல் இருந்தான், அறியாமல் இருந்தான். ரொம்ப பயங்கரம். இவனும் அறிந்துக்கிட்டானான்னு சொல்லி தெரியல. ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு. Holy Spirit moves. God's servant moved away first. ஃபெலோஷிப்ல இருந்து நம்மளை எடுப்பான் பிசாசு. அதான் ஃபர்ஸ்ட் அவன் பண்றது. ஆண்டுடைய பிள்ளைங்களோட உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கக்கூடாது. அதான் கட் பண்ணுவான். அவன் தான் கட் பண்ணுவான். நெவர் லூஸ் ஃபெலோஷிப் வித் காட்ஸ் சில்ட்ரன். அதுதான் ஆண்டு நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளை கரெக்ட் பண்றதுக்கு ஆள் வேணும். நம்மளை கைட் பண்றதுக்கு ஆள் வேணும்.
கர்த்தரை விட்டு விலகினார். புதிய ஏற்பாட்டுல வந்து ஆண்டவர் விட்டு விலகுவாரா? விலக மாட்டார். புதிய ஏற்பாட்டுல எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்தாதிருங்கள். இத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் துக்கப்படுவார். துக்கப்படுவார். துக்கப்படுத்தாம அவருடைய திட்டத்தை நம்ம உணர்ந்தவர்களா இருக்கணும். ஆனா இங்க அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்டின்னா, இப்ப தாவீது வந்து ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சு உயர்த்த ஆரம்பிக்கிறார். உயர்த்த ஆரம்பிக்க ஆண்டவர்கள் சமூகத்திலிருந்து விடப்பட்ட அசுத்த ஆவி அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னு ஆண்டவர் அலோவ் பண்றார். ஏன்னா வேக்கம் கிரியேட் ஆயிருச்சு. என்ன ஆவியானவர் வெளிய போயிட்டாரு அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்லுவார். ஒரு இடம், ஒரு வீடு ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு அசுத்தாவி இருந்துச்சு. அது ஆனா போயிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சுத்தமா இருக்குது அப்படின்னா, முன்னிலும் அந்த இருந்த அசுத்தாவிக்கு பார்க்கிலும் இன்னும் நெறைய அசுத்தாவி வந்து இருந்து அவனுடைய நிலைமை வந்து பின்னிலைமை வந்து முன்னிலைமை மோசமா இருக்கும்னால, அது வேக்கம்ல வந்து எ எ அசுத்தாவிய வந்து ஆண்டவர் அலோவ் பண்றாரு. ஏன்னா ஃபெலோஷிப் இல்ல. தேவனுடைய ஜனங்களுடைய ஃபெலோஷிப் இல்ல. ஆவியானவரும் விலகிட்டாரு. வேக்கம் கிரியேட் ஆயிருச்சு. எம்ப்டினெஸ் வந்துருச்சு. எம்ப்டி இருந்தாலே பிசாசு வந்துருவான். அப்ப புதிய ஏற்பாட்டின் இதுபடி ஆவியானவரும் இருப்பாரு. பிசாசின் கிரியையும் இருக்கும். அதனால தான் பின்வாங்கி போன தேவனுடைய தாசர்கள் நெறைய பேர நான் பார்த்திருக்கிறேன். பாவத்துல வாழ்வாங்க. அதனால ஆனா ஆவியானவர் உள்ளுக்கே இருப்பாரு பாருங்க. பிரசங்கம் பண்றப்பயும் நல்லா இருக்கும். திடீர்னு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறப்ப, திடீர்னு அசுத்தாவி கூட இடையில வந்துரும். எந்த இடத்துல இருக்கு அத நம்ம ஆவிக்குரிய விதத்துல சில நேரங்கள்ல அத நிதானிக்க முடியும். நிதானிக்க முடியும். அது ஏதோ ஒரு இடம் ஒப்புக் கொடுக்காத ஒரு இடம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்ம லைஃப்ல டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கக்கூடாது. பிசாசுக்கினுடைய இடங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதியில இருக்கக்கூடாது. மன்னிக்க முடியாத சுபாவங்கள், அந்த பிட்டர்னஸ்லாம் இருந்துச்சு அப்டின்னா, அந்த இடத்துல ஒரு ஒரு ஈவில் ஸ்பிரிட் ரெல்ம் வந்துரும் பாருங்க. தேவையில்லாத எரிச்சல் வரும், தேவையில்லாத கோபம் வரும். சல்லுன்னு நீங்க எரிஞ்சு விழுவீங்க. அ அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்க சுதாரிக்கணும். ஏன்? ஏன் நான் இப்படி பண்றேன்? அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன் பண்ணி கத்தாம இருந்திருக்கலாமே அப்படின்னா, ஏதோ ஒரு கேப் இருக்குது. ஏதோ ஒரு யாரையோ மன்னிக்காம இருக்கிறீங்க. மன்னிச்சிருங்க. அவனோட அன்பால நிரப்பப்படணும். டார்க் ஏரியாஸ் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாது. பொறாமை, பெருமை, அசுத்தங்கள், எந்த காம விராகங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா ரத்தத்தால முழுமையா நம்ம கழுவப்பட்டுறணும். அறிந்த பாவங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. பெருமையான எண்ணங்கள், ஆண்டவருக்கு விரோதமாக பேசின காரியங்கள், அவிசுவாச வார்த்தைகள், சபிக்கப்பட்ட வார்த்தைகள், மத்தவங்கள குறை கூறின வார்த்தைகள், புறம் கூறின வார்த்தைகள், எல்லாத்தையும் ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்துங்க. சவுல் வந்து ஆண்டுடைய திட்டத்தை அவன் அப்படியே நிராகரிக்கிறான். ஏன்னா அசுத்தாவி உள்ள இருந்து கிரிய செய்ய தாவீத வந்து எதிரியா பார்க்கிறான் பாருங்க. இந்த வசனத்த பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து எதிரியா மாறுறான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாளவும் அவளை நேசித்தாள். ஐயோ! என் பொண்ணும் அவள நேசிக்கிறா. ஆண்டவரும் அவன் கூட இருக்கிறான்னு தெரிந்து கொண்டான்ல. அப்ப என்ன பண்ணணும்? ஐயோ! ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க. பரவால்ல இப்படி திட்டோம். தேவரீர் ஏலி சொல்றான் இல்லையா? தேவரீர் அவர் ஆண்டவர். அவர் விருப்பப்படி அவர் செய்யட்டும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதுக்கு விட்டுட்டு ஆண்டவருக்கு விரோதமா ஏன் சார் ஃபைட் பண்ண போறான் சவுல்? அதான் மக தானே ராணியாக போகிறா. மருமகன் தான் ராஜாவாக போறான். மகனுக்கு பதில் மருமகன் ராஜாவாக போறான். யோனத்தான சண்டை போடுறானா, அவனும் சொல்றான், "எப்பா நீ தான்ப்பா ராஜாவா இருப்ப. நான் உனக்கு 2ஆ இருப்பேன்" அப்படின்றான். என்ன அருமையான ஒரு சூழ்நிலைய சவுல் குலைத்து போடுகிறான். குலைத்து போ சில நேரங்கள்ல சவுலோட அந்த முடிவ என்றப்ப எனக்கு அழுக வரும். யோனத்தான் அருமையான ஒரு பெர்சனாலிட்டி. எல்லாத்தையும் அவன் வந்து இழுத்துட்டு போயிடுறான் பாருங்க. இழுத்துட்டு போயிடுறான். பாதாளத்துக்கு, அழிவுக்கு நேரா இழுத்துட்டு போயிடுறான். ஆனாலும் தாவீது வந்து 2 இடத்துல சவுல கொல்றதுக்கு வாய்ப்பு இருந்தும் கொல்ல மாட்டேங்கிறான். இந்த 2 இடத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சவுல் சொல்லுவான், "மகனே, தாவீது உன்னுடைய குரலா?" அழுவான். "நான் பாவம் செஞ்சுட்டேன். திரும்பி வா. நீ நிச்சயமா ராஜாவாக இருப்ப. நீ நல்ல காரியங்கள செய்வ." அப்படிலாம் புகழ்வான்.
எனக்கு அதுவும் ஆச்சரியம். அப்படி புகழ்றான். இப்ப ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான்? ஹி இஸ் நாட் அக்செப்டிங் காட்ஸ் பிளான். தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய திட்டங்களையும், ஆண்டவருடைய செயல்பாடுகளையும் நீங்க அக்செப்ட் பண்ணிரணும். ஏலி மாதிரி. ஆனா கர்த்தர் தேவன். அவர் நினைத்தது நடக்கும். தோல்வியோ ஜெயம், வியாதியோ சுகம், ஆசீர்வாதமோ ஆசீர்வாதமின்மையோ, நிறைவோ குறைவோ, உயர்வோ தாழ்வோ, அதை பத்தி நம்ம worry பண்ணக்கூடாது. ஆண்டவர் நினைத்தது அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அதை போராடாதீங்க. ஆண்டவரே, நீ நினைத்த காரியங்கள் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். ஆண்டவரை விட்டு பழகுங்க. கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா 28வது அதிகாரத்துல இந்த இந்த பகுதியில வந்து அது அவன் வந்து எங்க போகன்னு தெரியாம நான் முடிக்க போறேன். எங்க போகன்னு தெரியாம கடைசியில வந்து பில்லிசூனியம் பண்றவங்கட்ட போறான். போய் வந்து சாமுவேல எழுப்புங்கன்னு சொல்றான். இதுல நெறைய வியாக்கியான சிக்கல் இருக்குது. வசனத்துல சாமுவேல் தான் இருக்குது. ஆனா நெறைய தேவனுடைய தூதர்கள் என்ன சொல்றாங்க, தேவனுடைய தாசர்கள் வியாக்கியானவாதிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது சத்ரு பிசாசு தான் சாமுவேல் உருவுல வர்றான் அப்படின்றாங்க. நெறைய அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சவுல் அந்த என்ன சொல்றான் பாருங்களேன். சாமுவேல் சவுலை நோக்கி, "நீ என்னை எழுப்பி வரப்பண்ணி என்னை கலைத்தது என்ன?" என்று கேட்டான். அதற்கு சவுல், "நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளாலாவது சொப்பனங்களினாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியது நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன்" என்றான். ஆண்டவர்ட்ட போயிருக்கலாம். ஒண்ணுமே இல்ல. ஆனா நீங்க அந்த சூழ்நிலைய பார்த்தீங்கன்னா, ஆ தாவீது வந்து சிக்லாக்ல தான் இருக்கிறான். ஒரு உதவி கேட்டு பெலிஸ்தியர்கள்லாம் வந்திருக்காங்க. தாவீது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி உன்ன கூப்பிட்டுருக்கலாம். சாமுவேலுக்கு தாவீதுட்ட சவுலுக்கு தாவீதுட்ட போறதுக்கு அவனுக்கு ஈகோ ப்ராப்ளம். போக முடியாது. கர்த்தரிடத்துல போக முடியாது. கடைசில பில்லிசூனியக்காரர்கள்ட்ட அவன் போறான் பாருங்க. இது வந்து பிசாசு பேசுறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, அது ஃபுல்லா நெகட்டிவா இருக்கு பாருங்க. கர்த்தர் உன்னை விட்டு விலகி, உனக்கு சத்துருவா இருக்கும்பொழுது, நீ என்னிடத்தில் கேட்பானேன். இல்லையா? கர்த்தர் என்னைக் கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து, ராஜ்யபாரத்தை உன் கையிலிருந்து பறித்து, அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமல் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமல் போனபடியினால், கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாய் செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோடு இருப்பீர்கள். இதுல தான் இங்க சிக்கல் வருது அப்படின்றாங்க. சவுலும், சாமுவேலும் ஒரே இடத்திலேயா இருப்பாங்க அப்படின்னு. வாட்டெவர். என்ன பாயிண்ட் அப்படின்னா, சவுல் ஆண்டவர்ட்ட போயிருக்கலாம். ஒருவேளை இது ஆண்டவருடைய தூதனானவரா இருந்தா, ஆ "நீ ஆண்டவர்ட்ட போப்பா, நீ மனம் திரும்புப்பா" அப்படின்னு சொல்றத விட்டுட்டு, ஒரு நெகட்டிவ் மெசேஜ வந்து இங்க லாஸ்ட்டா கேட்கிறான். கடைசில 31வது அதிகாரத்துல பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி, கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவர் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும், அபினதாவையும், மல்குசாவையும் ஆ வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனைக் கண்டு நெருங்கினார். அப்பொழுது சவுல் வில்லினால் மிகவும் காயப்பட்டு, தன் ஆயுததாரியை நோக்கி, "அந்த விருத்தசேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு" என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால், "அப்படி செய்ய மாட்டேன்" என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நாட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்துப் போனதை அவன் ஆயுததாரி கண்டபொழுது, அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடே கூட செத்துப் போனான். அப்படியே அன்றைய தினம் சவுலும், அவன் 3 குமாரரும், அவன் ஆயுததாரியும், அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்துப் போனார்கள். ஓகே. ஸோ அகைன் ஃபர்ஸ்ட் சாமுவேலோட எண்டிங்கே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இப்படிதான் சோகமாக தான் முடிகிறது. ஸோ நம்மளுக்கு நம்மளுக்கு ஆண்டவர் சொல்ற லெசன்ஸ் என்ன அப்படின்னா, அ ஆண்டவர் சில சமயம் ஹி சேஞ்சஸ் பிளான்ஸ். ஹி சேஞ்சஸ் பீப்பிள். நம்ம வி ஷுட் அக்செப்ட் காட்ஸ் பிளான். ஆண்டுடைய திட்டத்தையும், தீர்மானத்தையும் நம்ம முழுவதுமாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம் வாழ்க்கையில சமாதானங்கள் நெறைய காணப்படும் பாருங்க. ஆண்டவருக்கு விரோதமா நம்ம போராடி நம்ம ஜெயிக்கவே முடியாது. பிரதர் நம்ம எப்படி பிரதர் ஆண்டவருக்கு விரோதமா போராட முடியும்? போராட முடியும். எப்படி போராட முடியும்? ஆண்டவருடைய திட்டங்களுக்கு விரோதமாக நீங்க ஜெபம் பண்றப்ப, ஆண்டவர் ஒண்ணு பிளான் பண்ணி வச்சிருப்பார். சில நேரங்கள்ல சில ஃபெயிலியர பிளான் பண்ணி வச்சிருப்பார் சிலருக்கு. ஏன்னா அது அவங்களுக்கு நல்லது. அது நம்மளுக்கு புரியாது. அது ஜெயத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம்.
ஆனா சில நேரங்கள்ல சில ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம். இப்ப நீங்க என்ன உங்க இருதயத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா, "பலப்பட்டவர்களாய் ஆண்டவரே, நீங்க எதுக்கு இத அனுமதிச்சீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. ஆனாலும் நீர் நல்லவர். நீர் சகலத்தையும் நன்மையாக மாற்றுகிறவர். தோல்வியையும் ஜெயமாக மாற்றுகிறவர். நீர் ஆண்டவரே எங்களை ஒருபொழுதும் கைவிட்டதே கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கு புரியாம இருந்தாலும், தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்க" அப்படின்னு சொல்லி விசுவாசத்தால நிறைந்து நம்ம ஜெபித்து ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்தோம். அதுதான் நம்முடைய தேவனுடைய பிள்ளைக்கு அழகு. அது அடையாளம். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசி